கோபாலா சின்ன கண்ணா வெண்ணையுண்டவா திரிய வந்த நாராயணா உங்களுடைய திரிய பொறுப்பதற்கு வந்தனம் பெறுகிறேன். ஆகட்டும் வைத்துனா ஆகையினால் அதாவது தேவாதி அவர் எல்லாம் அபிம் என்று தேடி எண்ணி தெரிவித்திருக்கிறீங்களே ஏன் என்ன பாதித்தது? அதாவது அது அந்த பெண்மணி யாரு? என்ன தெரியல நான் தான் கங்காதேவி. கங்காதேவி அண்ணா பால் திருப்பி வைய கட்டு சோத்துக்கு இருந்தான் அடுத்த எப்படி இருக்குது பாத்தியா? அதாவது ஒருவருக்கு ஒருவர் கடைசி வரைக்கும் ஆறு இருக்கிறீங்கல்ல, சரி எப்படி? ஆமா, இன்று இங்க இருப்பார், நாளை வேற ஒரு இருப்பாள். நாங்கள் சொல்ல வந்தது அதனால இருவருக்கு என்ன விட்டது? இப்படி சண்டை போட்டு வாக்குவாதத்துல போயிட்டே இருக்கிறீங்க. அப்படியா வைத்துனா? இதோ எனக்கும் பார்வதிக்கும் வாக்குவாதங்கள் ஏற்பட்டு வாக்குவாதத்தை சக்தி பெரியவரா அதாவது சக்தி பெரியவரா சக்தி பெரியவரா அப்படி என்று வாக்குவாதங்கள் ஏற்பட்டது. ஏற்பட்டு வனபத்திரகாலை போயிட்டு காபத்தி கொடுத்து விட்டார். அந்த வனபத்திரகாலை பெற்றவன் ஒரு அரைக்கணி பிறக்க வைத்து அந்த அரைக்கணா பெற்றவன் தேவரிகள் சுழிமுக்கோடி தவறுகள் பத்தர்கள் சித்திரர்கள் முனிவர்கள் அனைவரையும் அந்த சூறாப்பட்டவன் சிறப்பிடித்து விட்டான். சரியாப்பா? அதாவது சூறாப்பட்டவன் சிறப்பிடித்து விட்டான். அதுக்கு என்ன செய்யணும்? அதனால மரத்தையும் வாங்கி விட்டான் மாமா. அப்பா மகனே பிரபுதேவா, அப்பா அவரப்பாங்க. அதாவது அந்த அரைக்கிணத்திலே அடிபட்டு தும்பட்டு, அதாவது பாவம் ரொம்ப ஆடை அவனும் எல்லாம் பிடுங்கி விட்டு ஆடை அவனும் அனைத்து பிடித்து விட்டான். அனைத்து நெய் பிடிக்காம இருந்தாரு. ஆமா, ஆகினால் அந்த அரைக்கிலாப்பட்டவன் வர வாங்கிக்கிறான். வர வாங்கியிருக்கான் தெரியுமா? அண்ணா கொடி கட்டிய ஆண்களாலே எனக்கு அழிவு நேரக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு பெண்ணின் நோயின் வழியாக பிரிந்திருக்கிறானோ அவர் மட்டும் அழிவு நேரக்கூடாது. அதாவது எவன் ஒருவன் ஆணைக்கான் பிறக்கிறானோ அவன் கையால்தான் எனக்கு அழிவு என்று வரது வாங்கிட்டான். ஆமா வைத்துனா பதிகெட்ட மடையன். அதாவது சிங்கத்தின் கொகைக்குள் செம்மறி ஆடுவது மாட்டுவது போல் மாட்டிக்கொண்டான் அந்த சன்னால் அரக்கன். அதனால வரத்தை பெற்று விட்டான். அவனை கொள்வதற்கு ஒரு மகன் வேணும் அல்லவா? உண்மைதான். வாப்பா ஏப்பா தள்ளி தள்ளி போற ஏமாச்சான். அவர் கண்டா மையத்துல இருக்கிறாரு. நம்ம 2 பேருக்கு ஒரு பிள்ளை போறது உனக்கு தெரியல. என்னத்தையே சொல்ல வர? ஒரு பிள்ளை அல்ல 6 குழந்தைகள் பிறந்தன. அதாவது அந்த பத்மசூடி அழிக்கும் போது நான் மோகனியாக ரூபம் கொண்டு வந்தேன். என்னை பார்த்து ஆசைப்பட்டு கட்டி சேரும் போது சிவனுடைய விந்தாகப்பட்டது. இந்த பூமியில் வந்தால் இந்த பூமி இரு பிளவாக பிளந்து விட சொல்லி இந்த ஸ்ரீமந்த நாராயணன் என்னுடைய 2 கரங்களால் பிடிக்கும் போது முந்தைய பிறந்தான் முனியப்பன், அல்லையில பிறந்தான் ஐநாரப்பன், கோடி பிறந்தான் உண்டிவீரன், கடைசியாக பிறந்தான் கடகடப்பான், கலித்தில மணியோட பிறந்தான் மணிகண்ட சாமி. இப்படி சொல்லப்பட்ட எண்ணற்ற பாலர் இருக்கிறாங்க. இருந்தாலும் முந்தி பிறந்தான் முனியப்பன், அதாவது கோபத்தோடு பிறந்தவன். அங்கார கோபத்தோடு அசுரர்களை கருவறைக்குமே பிறந்தவன் முனியப்பன். அதனால சாலி கிராமத்திலே முனியப்பனாப்பட்டவன் இருக்கிறான். முனியப்பனை அழைத்து வந்தால் இப்பொழுது தேவருக்கெல்லாம் விளைவு காலம் இருக்கும். அப்படியா? ஆமா, உடனடியாக. அதனால இப்பொழுது சாலி கிராமம்